ஹாய்ங்க, இன்னைக்கு வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ தான். ஸோ ஆக்சுவலாக நம்மளோட தன்மை த்ரெட்ஸில் புது லான்ச்சஸ் இருந்தது. ஷேப்வேர் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் சாரீஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வேண்டி, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு வேண்டி நான் வந்து ரெடி ஆகிறேன். அதை உங்கள் கூடயும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என் ஃபேஸில் வந்து அலோவேரா ஜெல்லை வந்து யூஸ் பண்ணி ஃபேஸில் வந்து ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அலோவேரா ஜெல்லை நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக எம்ப்ரியாலிசிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரைமர் கம் மாய்ஸ்சரைசர்னே வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக இது ஒரு மஸ்ட் பைன்னே வந்து சொல்லுவேன். பிகாஸ் அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஹைட்ரேட் பண்ணி வித்தின் த க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். யாராச்சும் வேணா ட்ரை பண்ணுங்கள். சின்ன சைஸ்லேயும் இருக்கும், நீங்கள் வேணா வாங்கிக்கலாம். இப்போ நைக்காவில் வந்து சேல் போயிட்டுருக்கு, வேணா ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்மாஷ் பாக்ஸோட இலிமினேட்டிங் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த ப்ரைமரும் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணுன்னா என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ஜென்டலாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னோட கண்ணுக்கு கீழே இருக்க டார்க் சர்க்கிள்ஸை மறைக்கிறேன். அதுக்கு வந்து ஆரஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்சு கரெக்டாக கொஞ்சம் தான் எடுத்தேன் பாருங்கள், கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆயிடுச்சு. அதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு டூ ஃபேஸ்டோட பாண்டிஸ் வே அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபவுண்டேஷன் பேரலைன் ஷேடில் வந்து எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஃபினிஷாக இருந்தது. அண்ட் மோர் ஓவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் லுக் வந்து கொடுக்கும். பட் நம்ம பேஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோயாக டியூவாக வச்சுருக்கனால அந்த மேக்கப் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக செட் ஆச்சு. லைவாக பார்க்கும் போது வாவ் மாதிரி இருந்தது, நேச்சுரலாக இருந்தது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கன்சீலர் வந்து எடுத்துக்கிறேன். எல்ஃபோட லைக் 2 ஷேட்ஸ் லைட்டாக கன்சீலர் எடுத்து கண்ணுக்கு கீழே வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இங்கே ட்ரிக் வந்து ஒன்று யூஸ் பண்ணுறேன். டேரெக்டாக வந்து கன்சீலர் ப்ளஸ் ஹூடா பியூட்டியோட லூஸ் பவுடர் இருக்குல்ல, அதை ரெண்டுமே வச்சு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது சூப்பர் கவரேஜ் கொடுக்கும். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு கவரேஜ் கொடுத்துருந்தது. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கீழே வந்து கண்ணுக்கு கீழே அந்த க்ரீஸும் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பிரான்சிங் எஃபெக்ட் கொடுக்குறேன். நாட் அ கான்டோரிங் எஃபெக்ட், பிரான்சிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு வேண்டி நான் நார்ஸ்ல இருந்து ஒரு கேரமல் ஷேட் எடுத்து சைட் ஜாஸ்லையும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நான் ஃபோர்ஹெட்லையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பிரான்சிங் எஃபெக்ட் கொடுக்கும், நாட் என்ன கான்டோரிங் எஃபெக்ட். இந்த ஷேடு பாருங்க வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா, ரொம்ப டார்க்காக போனால் கான்டோரிங் எஃபெக்ட், பட் இந்த மாதிரி ஸ்கின் டோனோடே மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்தா ஒரு பிரான்சிங் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடி இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளஷ், இதோட ஷேடு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன். ரொம்ப நல்ல ஒரு பிளஷ், கொஞ்சம் தான் எடுத்தேன். அவ்வளோ நல்லா பிக்மெண்டடாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பிளஷ் இவ்வளோ போடுறேன். எனக்கு வந்து ரொம்ப எப்போவுமே சட்டிலாக தான் வச்சுப்பேன். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு நல்லாவே பண்ணணும், ஃபுல் மேக்கப் இருக்கணும் அப்படின்னு வேண்டி தான் நான் இந்த பிளஷ் எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்தேன். ஸோ அதுவும் வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது. பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, பட் இட் வாஸ் வெரி நைஸ். இப்போ வந்து ஹூடா பியூட்டியில் கோல்டன் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து நல்லா வந்து அதை பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். தென் ஐப்ரோஸை வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்ஃபோட ஐப்ரோ பென்சிலை வச்சு ஃபில் இன் பண்ணிக்கிறேன். தென் லைனர் போட்டுக்கிறேன். லைனர் வந்து மேப்ளினோட லைனர் தான், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நைக்காவோட காஜல் வச்சு உள்ளார வாட்டர் லைனை வந்து ஃபில் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வாட்டர் லைனில் 3/4 ஆஃப் த ஐயில் மட்டும்தான் நான் வந்து காஜலை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அண்ட் அந்த ஐ லுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்தோம் இல்லையா, அந்த ப்ரௌன் ஷேடை எடுத்து கீழேயும் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸோ ஒரு ஆல்மண்ட் ஷேப் கிடைக்கும் ஐஸுக்கு. அதுக்கப்புறமேட்டு ஒரு மேக்கப் ஃபிக்ஸரை வச்சு ஃபேஸை ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா 2 காம்பினேஷன் வந்து யூஸ் பண்ணேன். ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து ஒரு லைக் ஆரஞ்சு, டீப் ஆரஞ்ச் ஷேடும், அதுக்கப்புறமேட்டு மேப்ளின்லேருந்து ஒரு ரஸ்டிக் ஆரஞ்ச் ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த லுக்குக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. என்னோட ஐப்ரோஸ் மட்டும்தான் எனக்கு எப்போவுமே வந்து ஒரு பாதரிங்காக இருக்கும். காஸ் அதை வந்து நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், மைக்ரோ ப்ளீடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கு அடுத்தபடியாக ஹைலைட்டருக்கு வந்து டூ ஃபேஸோட ஹைலைட்டர் பேலட். இது வந்து பெரிய பேலட் தான், நீங்கள் வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன பேலட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் பேலட்லாம் சூப்பராக இருக்கும். இது விலை ஜாஸ்தி அண்ட் பிரைடல் சைடில் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து பெருசாக தேவைப்படாது. இதுக்கு அடுத்தபடியாக ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது எங்கள் அக்கா வந்துட்டா, அவள் வந்து என்னை கிண்டல் பண்ணியே தள்ளிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹேர் ஸ்டைலுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சைட் பார்ட்டிஷன் எடுத்து அப்புறமேட்டு ஒரு செக்ஷன் ஆஃப் ஹேர் உள்வலிக்கு எடுத்துக்கிறேன். க்ரௌன் கிட்ட இருந்து உள்வலிக்கு வந்து நம்ம செக்ஷன் ஆஃப் ஹேர் எடுத்துட்டு அதை வந்து நல்லா பின்னுறதுலேருந்து ஃபர்ஸ்ட் பின்னலில் விட்டுட்டு செகண்ட் பின்னல்லேருந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜெடை மாதிரி வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அதை எடுத்து அப்படியே எல்லா முடியும் சேர்த்து ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டேன். அண்ட் இந்த சைட்லேயும் நான் வந்து ஒரு தப்பு பண்ணது என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது உங்களுக்கு தோணுச்சான்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் வந்து இந்த சைடுக்கு போட்டிருக்க பதிலாக, அதாவது நீங்கள் எனக்கு ஸ்க்ரீனில் வந்து என்னோட சாரி முந்தி விழுந்த சைடுக்கு போட்டுறதுக்கு பதிலாக நான் வந்து இந்த ப்ளவுஸ் சைடு இருந்தது இல்லையா, அந்த சைடில் போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இதை திரும்பியும் அவுத்து பண்ணுறதெல்லாம் ரொம்ப கொடூரமான வேலைன்னு சொல்லிட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எது நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இந்த சைட்லேயே நான் வந்து வச்சுட்டு இப்போ ஹேர் எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கமாக எடுத்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு, அதாவது ஸ்க்ரன்ச்சீஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு நல்ல டைட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரன்ச்சீஸை நல்ல மிட் செக்ஷன் வரைக்கும் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த முடியெல்லாம், அந்த ஸ்க்ரன்ச்சீஸோட முடியெல்லாம் உள்ளார விட்டுட்டு திரும்பியும் வெளியே எடுக்கிறேன், திரும்பியும் உள்ளார விட்டு வெளியே எடுக்கிறேன், திரும்பியும் உள்ளார விட்டு வெளியே எடுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு லாங் ஹேராக இருந்தால் அந்த லென்த் அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஐ மிஸ் மை லாங் ஹேர். ஓ மை காட், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்குது. எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரும். ஸோ இந்த கேப்பை வந்து நீங்கள் யூ பின்ஸை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. பின்ஸை வச்சு செக்யூர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்படியே அது லைட்டாக நீங்கள் புல் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேர் ஸ்டைல் வரும். ஸோ ஓகேங்களா, இது பாருங்கள், நம்ம எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் நீட்டாக ஒரு ஹேர் ஸ்டைல் வந்திருக்கு. இது காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் ஆகட்டும், இல்லைனா இந்த மாதிரி சாரிக்கெல்லாம் சூப்பராக செட் ஆகும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஒரு 90 அந்த ஒரு 80s லுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஃப்ளார்ஸும் சேர்த்து ஒத்தரோசா அப்படின்னு மாதிரி சைடில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வேறு அந்த கலர் எவிடென்ட்டாக வேணும்னு நினச்சேன். பட் என்கிட்ட இருந்த கலர் தான் வைக்க முடிஞ்சது. ஸோ இந்த கலர் தான் வச்சு மேனேஜ் பண்ணேன். என்னோட கேமரா ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டது என்னோட மஸ்காரா போடுறது தான். ஸோ மஸ்காராவும் போட்டிருந்தேன். ஆஃப்டர் ஃபேஸ் எல்லாம் வந்து மேக்கப் ஃபிக்சர் வச்சு செட் பண்ண பிறகு மஸ்காராவும் போட்டிருந்தேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லுக்கு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது தான் டேக் கேர், டாடா, பாய்.